விடாம ஜெபிக்கணும். நம்மளுக்கு 2 நிமிஷத்துல ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போங்க பிரதர் ஜெபம் பண்ணி என்ன ஆச்சு? எத்தனை நிமிஷம்? வெறும் 120 செகண்ட். இப்படி 120 தான் முடிச்சிருக்கும். அதுக்குள்ளேயே அதுக்கு அதிருப்தி வந்திருக்கும். ஏன்னா இவங்க எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா ஏசப்பா அப்படின்னு டப்புன்னு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துடணும். அவங்களுக்கு கொடுப்பாரு காணும். மண்டேலே கொடுப்பாரு. மண்டேலன்னா சண்டேக்கு அப்புறம் மண்டே இல்லை, அந்த மண்டே சொன்ன மண்டேல கொடுப்பாரு. persistence prayer, தொடர் ஜெபம். சொல்லுங்க தொடர் ஜெபம். எது வரைக்கும் பிரதர் தொடர்ந்து ஜெபிக்கிறது? அற்புதம் நடக்குது உன் கண்ணால பாக்குற வரைக்கும் அந்த ஜெபத்துக்கு ஆமென் சொல்லாத பண்ணிட்டாரு. ஹalleluya. இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்துல தான் இருந்தாரு. he was a persistent prayer warrior. இயேசு தொடர் ஜெபத்தை விரும்பினவர், ஜெபித்தவர். வாசிப்போம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 26:44. ராபாலா ஷக்கரபாலா தரபா. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். 3ஆம் தரமும் ஒரே ஜெப குறிப்புக்கு 3 தடவை. யாருங்க? கடவுள். நீங்க ஃபாஸ்ட் பிரேயரா இருக்கீங்க, ஃபாஸ்ட் ஃபுட் பிரேயரா இருக்கீங்க. போனோன்னு அரிசி போட்டணும், சிக்கன் போட்டணும், கோஸ் போட்டணும், டனக்கு 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 இந்தாங்க அப்படின்னு. இன்னைக்கு இப்படிதான் இருக்காங்க ஜெப வாழ்க்கையில. போனோன்னு ஒரு பாட்டு பாடிடணும், கொஞ்சம் அன்னி பாஷையில பேசணும், 2 வாக்குத்தத்தத்துல போடணும், டனக்கு டனக்கு மிராக்கல் அப்படின்னு. மண்டக்கல்லும் மேல மண்டையிலே கல் விழுந்துடும். அப்படி இருக்க கூடாது. persistence, தொடர் ஜெபம், விடாத ஜெபம். அல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். தொடர் ஜெபத்தை பத்தி, விடாம ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை பத்தி இயேசு கிறிஸ்துவே லூக்கா 18ஆம் அதிகாரத்துல பேசும்போது அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. ஒரு ஓமையை ஏசப்பா சொல்றார், ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கிறார். தொடர்ந்து ஜெபம் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். எக்ஸ்பிளனேஷன்ல ஒரு பீக் ஆஃப் தி எக்ஸ்பிளனேஷன் இதுதான். வாசிங்களேன் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 18:5. ரீ பாபா. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அடிக்கடி வரா, என்னை வந்து அடிக்கடி ஜெபிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு? தொந்தரவு மாதிரி இருக்கு. ஆமென். கத்து கொடுக்கிறாரு. ஏய் விடாத. நம்ம ஆமென் சொன்னோனே அற்புதம் நடந்துரும்னு நினைக்கிறோம். கிடையாது. நம்ம விடக்கூடாது. சொல்லுங்க விடக்கூடாது. எந்த வீட்டுல பெண்கள் ஜெபிக்கலையோ அந்த வீடு நாசமா போயிடும். ஆனா எந்த வீட்டுல பெண்கள் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுல எவ்வளவு பெரிய அசுத்த ஆவி ஆட்டம் ஆடினாலும் அப்படியே அது போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. பெண்கள் ஜெபிக்கிற பெண்களா மாறிடணும்.